ஹாய் ஹலோ வணக்கம். சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி காலையில் சூப்பராக ஒரு பயாலஜி பார்த்துடலாங்க. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி வந்து எபிதிலியல் டிஷ்யூவை பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எபிதிலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது நம்மளோட அனிமல் டிஷ்யூவோட ஒரு டைப்பு, சரியா? அதனோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஷீட்டு. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட உடம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ எங்கேயாவது கீழே விழுறோம், இல்லைனா திடீர்னு இப்படி ஒரு ஸ்க்ராட்ச் ஆகுது, உடனே இந்த இடத்துல சின்னதாக ஒரு காயம் வந்து அது கிளியர் பண்ணிடுது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிதிலியல் டிஷ்யூ, சரியா? ஸோ அதனால் அது வந்து ப்ரொடெக்டிவ் ஷீட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த எபிதிலியல் டிஷ்யூவில் நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைப்பு. காம்பவுண்ட் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன், சரியா? சிம்பிள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சிம்பிள்னு சொல்லிட்டேன். அப்படின்னா சிங்கிள் லேயர் தான் இருக்கும், சரியா? நியூக்ளியஸ் எல்லாமே இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்குவாமஸ்னாலே நம்மளோட அந்த லைனிங் லேயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஆர்கன் இப்போ ஒரு லங்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதனோட ஒரு கவரிங் இருக்கும், அதனோட லைனிங் எல்லாமே இருக்கும். அந்த லைனிங்கில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஸ்குவாமஸ். இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அடுத்தது கியூபாய்டல். கியூபாய்டல்னா கியூப் லைக் ஸ்ட்ரக்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி கிட்னி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? கிட்னியில் மெயினாக இருக்கும். கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அப்சார்ப்ஷன் பண்ணுறது, ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறது, அதாவது திரும்ப உறிஞ்சுதல். கிட்னியோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்னி அந்த யூரின் பாஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த யூரினில் எந்த விதமான குட் திங்ஸும் போயிடக்கூடாது. ஸோ அதனால் நிறைய ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அங்கே எல்லாத்துலேயுமே யார் இருப்பாங்கன்னா இந்த கியூபாய்டல் இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் காலம்னர். காலம்னர் அப்படின்னாலே பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க மெயினாக எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆக்ட் பண்ணுவாங்க. அங்கே செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன். செக்ரீஷன்னா ஏதோ ஒரு இதை வந்து செக்ரீட் பண்ணுறது. இப்போ நம்மளோட உடம்புக்கு உள்ளாடி நம்ம இப்போ ஃபுட்டு இருந்தாலும் போடுறோம், ஸ்டொமக்கில் போய் என்ன ஆகுது, டைஜஷன் ஆகுது. அப்போ அவங்க வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாமே தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து செக்ரீஷன் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இந்த காலம்னர் செல்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அப்சார்ப்ஷன் ஏரியாலையும் இவங்க இருப்பாங்க, சரியா? அடுத்தது சீலியேட்டர். சீலியேட்டர்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, இது காலம்னர் லைக் செல்லு தான். அதில் இந்த மாதிரி சிலியரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஓகேவா? மூவிங் மியூக்கஸ். இப்போ இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் இவங்க இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு எல்லாம் மூவ் ஆகும் பார்த்தீங்களா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், அங்கே எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இருப்பாங்க, ஓகேவா? இதுதான் எபிதிலியல் டிஷ்யூ பற்றின உள்ள சிம்பிள் கான்செப்ட், சரியா? ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. புரிஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.